அறிவுரைகளை மக்கள் முன்னாடி சொல்லாதீங்க. ஒருவருக்கு நீங்க அறிவுரை சொல்லணும்னா, தனிப்பட்ட ஒரு நபரை கை காட்டி அறிவுரை சொல்லணும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்லல. இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. யாருடைய பெயரை பயன்படுத்தி, முனாஃபிக்குகளுடைய பெயரை பயன்படுத்தி கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்லல. வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பத்தி பேசுறது வேற, மார்க்க விஷயங்களுக்கா, மார்க்க வழிகாட்டலுக்கா, அவர் வழிகேட்டில் இருக்கிறத அவர்கிட்ட இருந்து மார்க்கம் படிக்காதீங்கன்னு சொல்றால அது வேற. ஆனா தவறை சுட்டி காட்டும் போது இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி செய்யறாங்க, மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்றது மார்க்கம் அனுமதிக்காது. மக்கள் மத்தியில பொது தளத்துல வந்து அந்த அறிவுரையை அவங்க இடத்துல நீங்க தனிப்பட்ட முறையில தான் சொல்லணும். நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல, அவங்க திமிரா பேசுறாங்கன்னா அது உங்க வேலை இல்லை. அவன் கேட்கணுங்கிறது அது உங்க கையில இல்லை. அதை நீங்க செஞ்சீங்களா முறையாகிறதா உங்களுடைய எண்ணத்திலிருந்து அந்த கேள்வி வந்துச்சுன்னா, ஏன் இப்படி தையூசா இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, இதை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா, அதை அணுகுனீங்களா, அவரிடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா, அது கண்ணியமான முறையில் கையாண்டீங்களா? ஏன் ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் அடிதம் செய்யக்கூடிய ஃபிரௌனை பார்த்து ஊழலையினா மென்மையா பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அவங்க நினைவு கூறுவாங்க, மூசா ஹாரூன் நினைவு கூறுவாங்க, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களை மாறுவாங்க மூசான்னு சொல்றான் அல்லாஹ். சரியா? கதாத்தா சொல்லக்கூடிய வார்த்தை மறுபடியும் சொல்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன ரப்புக்கும் அலான்னு சொல்லக்கூடிய, நான் தான் உயர்ந்த இறைவன் சொல்லக்கூடிய ஒருவனிடத்திலேயே மென்மையா பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்லும்போது, சுப்ஹான ரப்பியல் அலான்னு சுஜூதுல விழக்கூடிய முஃமினிடத்துல ஏன் மென்மையா பேச மாட்டேங்குது? அதான கேள்வி. எங்க அஹ்லாக்கு தான் நம்ம இடத்துல தேவை. முக்கியமா என் தோழர்களா உங்கள்கிட்ட சொல்றேன், அஹ்லாக்கு கடைபிடிங்க. உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க அஹ்லாக்ல